உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோவிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயவை உடனடியாக கைது செய்ய வேண்டும், வலுக்கும் எதிர்ப்பு. பழங்களை ரசாயனங்கள் பயன்படுத்தி பழுக்க வைப்பதற்கு தடை. செம்மணியில் போலீசார் பொதுமக்கள் முறுகல். அமெரிக்க தூதரகத்தின் மிக முக்கிய அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர பெரேரோ வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவர தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சதித்திட்டம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தீர்மானமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள ஊடக குழுவை போல் செயற்பட்டு கூலிப்படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அகடைக்காயாக பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என கூறிக்கொண்டு கோட்டபாய அதிகாரத்தை கைப்பற்றினார். இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாகும். பிணங்களை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்குமே இப்போது தெரியும். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட பெருமளவிலான மோசடிகளும் குற்றங்களும் தற்போது அம்பலமாகி வருகின்றன. உண்மையான பௌத்தர்கள் இத்தகைய கொடூர அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இந்த விசாரணைகளை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக செயற்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்கும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய சட்ட ஏற்பாடுகளை விரைந்து அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளுடன் நடத்திய உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது சந்தைகளில் வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி உள்ளிட்ட அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கும் பழங்களை விரைவாக பழுக்க வைப்பதற்காக கார்பைட் மற்றும் எத்தனால் போன்ற ஆபத்தான ரசாயனங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவ்வாறான நச்சுத்தன்மை கொண்ட பழங்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தொடர்ச்சியாக எண்ணற்ற முறைப்பாடுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இது மக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதுடன் சமூகத்தில் ஒரு தீவிர பிரச்சனையாகவும் மாறியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் முதற்கட்டமாக ரசாயனங்களை பயன்படுத்தி பழங்களை பழுக்க வைக்கும் கிடங்குகள் மற்றும் வியாபார தளங்களை இலக்கு வைத்து அதிரடி சோதனைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பான விழிப்புணர்வுகளும் எச்சரிக்கைகளும் ஏற்கனவே வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இலாப நோக்கத்திற்காக இந்த ஆபத்தான நடைமுறையை தொடர்ந்து முன்னெடுக்கும் வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்தபோது சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த படங்கள் தாங்கிய பதாதைகளை ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் போது அதனை மறைக்கும் வகையில் போலீசார் குறுக்கே நின்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்திய நிலையில் காணாமலாக்கப்பட்ட சிறார்களது படங்களை தாங்கிய பதாதைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் போது அவற்றை மறைக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு கூறிய நிலையிலும் அவர்கள் அங்கிருந்து நகராமல் நின்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னரே போலீசார் அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க விசா விண்ணப்பதாரர்கள் குற்ற பின்னணிகள் தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கினால் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படலாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அறிவிப்பில் சிறிய குற்றச் செயல்களாக இருந்தாலும் அவை விசா மறுப்புக்கு வழிவகுக்கும். தூதரக அதிகாரிகளிடம் விண்ணப்பதாரர்களின் குற்ற பின்னணி விவரங்கள் இருப்பதாகவும் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் விண்ணப்பங்களின் போதும் நேர்காணல்களின் போதும் முழுமையான உண்மையை மட்டுமே வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொய்யான தகவல்களை அளித்தால் எதிர்கால பயணங்கள் நிரந்தரமாக தடை செய்யப்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.